அத்தி பழம் கேள்விப்பட்டிருப்போம். அத்தி காய் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நான் இப்ப தாங்க ஃபர்ஸ்ட்டு கேள்விப்படுறேன். கேள்விப்பட்டீங்கன்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. எங்க கீரைக்கார பாட்டி இத என்கிட்ட குடுத்து, "இத நீ சமைச்சு சாப்பிடுமா, இது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு" சொன்னாங்க. நான் ஃபர்ஸ்ட் டைம் சமைக்கிறேன். உங்களுக்கும் கத்துக் குடுக்குறேன். நான் இத பொரியல் தாங்க பண்ணேன். ஒரு பேன்ல 2 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, ஒரே ஒரு காஞ்ச மிளகாய், கொஞ்சமா பெருங்காயம் போட்டுக்கோங்க. ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம், கொஞ்சமா சாம்பார் பவுடர், தேவையான அளவு கல் உப்பு போட்டுக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்ச எல்லா அத்திக்காயுமே இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இது வேகறதுக்காக ஒரு 1/2 கப் தண்ணி ஊத்திக்கலாம். 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் தண்ணி போனதுக்கப்புறம் இது நல்லா பாயில் ஆயிடுச்சான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பாருங்க, இது நல்லா பாயில் ஆயிடுச்சு. அந்த பாட்டி சொன்னாங்களேன்னு நானும் நிறைய ரிசர்ச் பண்ணேங்க. ஆமாங்க, இதில் பல வகையான சத்துக்கள் இருக்குங்க. பாடியில் உள்ள எல்லா ஹீட்டையுமே ரெடியூஸ் பண்ணுது. கேர்ள்ஸுக்கு யூட்ரஸில் பிரச்சனைனா அதை கூட சரி செய்யுதாங்க. மெயினாக பைல்ஸ் இருந்தால் அதை கூட சரி பண்ணுதாங்க. இது அவ்வளோ சத்துக்கள் இருக்கும். டேஸ்ட்டை பற்றி சொல்லணும்னா நெல்லிக்காயில் ஊறுகாய் போட்டால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தாங்க இருந்தது. டேஸ்ட்டு கம்மியாக இருந்தாலும் நிறைய சத்துக்கள் இருக்குங்க. கிடைச்சா வாரத்துக்கு ஒரு நாள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நாளைக்கு காலைல பார்க்கலாம்.